ஒரு நிமிடத்தில் நீங்கள் விடையளிக்க வேண்டும். ஹுய்காய் இந்த வீதி இதிலிருந்து ஆரம்பித்து எங்கே முடிவடைகிறது? Rue de Faubourg Saint-Denis, Rue Pardonnet, Rue Philippe Gérard, Boulevard de la Chapelle. ஹுய்காய் இங்கிருந்து ஆரம்பித்து எந்த வீதியோடு முடிவடைகிறது? இரண்டு பதில்களை நீங்களாமா? எடுத்த எடுப்பிலையா? என்ன 5 கேள்விகள் இருக்கிறது. முக்கியமண்ணா. Rue de Faubourg Saint-Denis, Rue Philippe Gérard, Rue Pardonnet, Boulevard de la Chapelle. ஏதோடு இந்த ஹுய்காய் நிறைவு பெறுகிறது. Rue Faubourg Saint-Denis. Rue de Faubourg Saint-Denis. யோசிக்கலாம், நேரம் இருக்கு. இல்ல இரண்டு பதில நீக்கலாம். சரியா சொல்றீங்களா? 2 பதிலை நீக்கவா? நீக்கலாம். ஸ்டாப். Rue Philippe Gérard, Boulevard de la Chapelle இரண்டையும் நீக்கி இருக்கிறோம். Boulevard de la Chapelle இரண்டையும் நீக்கி இருக்கிறோம். நீக்கி இருக்கீங்க, மன்னிக்கவும். ஹுய்காய் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? ஒன்று Rue de Faubourg Saint-Denis அல்லது Rue Pardonnet. Rue Faubourg Saint-Denis. Rue de Faubourg Saint-Denis. சரியான விடை. எங்களுடைய பாராட்டுகள். அதனை முதலே சொல்லியிருந்தீர்கள், என்னை மாற்றி. இவரிடம் பிரான்சில் கோடைகால ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்றன. பிரான்சில் எத்தனை ஆண்டுகளுக்கு பின்னர் பாரி பன்கெட் என்ற ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்றது? 75 ஆண்டுகளுக்கு பின்னர், 80 ஆண்டுகளுக்கு பின்னர், 150 ஆண்டுகளுக்கு பின்னர், 100 ஆண்டுகளுக்கு பின்னர்? 100 ஆண்டுகளுக்கு பின்னர். முடிவாக? முடிவாக. நேரம் இருக்கிறது. முடிவாக. முடிவா சொல்றீங்க. அப்போ கடைசியாக நடந்தது எப்ப நினைக்கிறீங்க? 1904 ஆண்டு. 1904 ஆண்டு நடந்தது. 1924 ஆண்டு. 24 ஆண்டு. அப்போ முடிவாக கடைசி 100வது ஆண்டு. சரியான விடை. எங்களுடைய பாராட்டுகள். 3வது கேள்வி. தலைநகர் பாரிஸ் 75வது டிபார்ட்மெண்ட். பாரிஸில் எத்தனை அரொண்டிஸ்மென்ட் பிரிக்கப்பட்டுள்ளது? 20. 18, 20, 21, 25. 20. முடிவா? முடிவாக. மாற்றமில்லை. சரியான விடை. எங்களுடைய பாராட்டுகள். இதுவரை 3 கேள்விகளுக்கும் விடை சொல்லியிருக்கிறீர்கள். அரசியல் துறை பொறுப்பாளர் சுப தமிழ்ச்செல்வன் அவர்கள் 2007ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இலங்கை வான்படையின் தாக்குதலில் வீரச்சாவை தழுவினார். சுப தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ராணுவ படிநிலை என்ன? லெப்டினன்ட் கேர்னல், பிரிகேடியர், அரசியல் துறை பொறுப்பாளர்? நிச்சயமாக பிரிகேடியர். முடிவா? நிச்சயமாக பிரிகேடியர். நிச்சயமாக. சரியான விடை. இதோடு 4வது கேள்விக்கும் விடையளித்திருக்கின்றீர்கள். கேள்வி. ஏறத்தாழ 97,000 அரிய வகை நூல்களை கொண்டு தென்கிழக்காசியாவின் மிகப்பெரிய நூலமாக திகழ்ந்த யாழ் நூலகம் எந்த ஆண்டு எரிக்கப்பட்டது? 5வது கேள்வி. 40 யூரோக்கள். 1981. முடிவாக? முடிவாக. மாற்றமில்லை. மாற்றமில்லை. சரியான விடை. எங்களுடைய பாராட்டுகள். இலங்கை தமிழ் பழைய மாணவர் ஒன்றியம் பிரான்ஸ் வழங்குகின்ற சொல்லுங்கள் வெல்லுங்கள் 5 கேள்விகளுக்கும் சரியான விடை அளித்தமையினால் உங்களுக்கான 40 யூரோக்கள் இப்பொழுது வழங்கப்படுகிறது. எல்லாருக்கும் நன்றி. நாளைக்கு நீங்களும் கலந்து கொள்ளலாம். தயவு செய்து பதிவை இப்பவே ஏற்படுத்திக் கொள்ளுங்க. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி அண்ணா. 2வது போட்டியாளர்